துரோணர் அப்படிங்கிற ஒரு சிங்கமும் ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு சிங்கமும் நேருக்கு நேராக அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. நேருக்கு நேராக அவங்க அப்படி இவர்கள் கண்ணை இவரும் இவர்கள் கண்ணை இவரும் அப்படி நேருக்கு நேராக பார்த்துக்கக்கூடிய அந்த நேரத்தில் காடு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்ததுதான். அந்த காடு ரொம்ப 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 அமைதியாக இருந்தது. எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அப்படியே அந்த அமைதியில் இடையில அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாங்க. தருணத்தில் துரோணாச்சாரியார் பார்க்குறாரு, இவ்வளவு சிறந்த ஒரு வீரன் வில்லாளன் எப்படி இதை கற்றுக்கிட்டான் அப்படிலாம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அவங்கிட்ட குருதட்சிணை கேட்குறாரு. நீ என்னை வச்சு தான், அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீ என்னை வச்சு தான் மானசீகமாக என்னை குருவாயத்துட்டு கற்றுக்கிட்டேங்கிற, அப்போ நீ குருதட்சிணை கொடு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவனுடைய கட்டை விரலை அவன் வாங்கிடுறார். குருதட்சிணையாக ஏகலைவனின் கட்டை விரலை வாங்கிடுறார். இப்போ ஏகலைவன் அந்த கட்டை விரலை குருதட்சிணையாக கொடுத்தான்ல, அதனாலதான் இன்னைய வரைக்கும் ஏகலைவனாக கடந்து 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 நம்மிடம் நிலைச்சு நிற்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை. சரி, அவன் எதை ரொம்ப 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 ஆழமா நேசிச்சானோ, எதை தன் உயிரின நினைச்சானோ, எதை அவன் தன்னுடைய லட்சியம் அப்படின்னு நினைச்சானோ, எதை அவன் மிக மிக அதிகமாக நேசித்தானோ அந்த ஒன்றை அவன் இப்ப செய்யவே முடியாது. ஏன்னா வில் விடுறதுக்கு அவனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கட்டை விரல். அதை அவன் இழந்துட்டான். அந்த இழந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் மனசு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப தவிச்சு போகிறான். அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா அவன் ஒன்றும் இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிற ஒரு கிழவன் கிடையாது, இளம் வயது பையன். அந்த பையன் இனிமேல் நம்ம என்ன போகிறோம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எடுத்த பயிற்சி எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ அவன் நேசிச்சது அவனுக்கு கிடைக்கல, அவனுடைய லட்சியம் உடைத்தெறியப்பட்டுருச்சு. அவன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்போட அவன் இருந்துட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்துல ஒருவேளை அவன் சிகரெட் குடிக்கிறது அல்லது இந்த சாராயம் இந்த மாதிரியான ஐட்டம், மது இதை பயன்படுத்துறது, அல்லது ஒரு பெண்களை நாடி போய் அவர்கள் நாடி போறது, இதையெல்லாம் அவன் பழக்கப்படுத்தியிருந்தான் அப்படின்னு சொன்னா சுத்தமா அழிஞ்சு போயிருப்பான். எதுவுமே அவனுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ அவ்வளோ பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இந்த வித்தை இருக்குல்ல, இந்த வித்தை அவன் கற்றுக்கிட்டதை எதுவுமே செய்ய முடியாது. இனி உலகத்தில் சிறந்த வில்லாளனா அவனால் செயல்படவே முடியாது. அப்போ மிகப்பெரிய ஒரு சிந்தனையோடு யோசனையோடு, சரி கட்டவரல் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அந்த அம்பு இருக்குல்ல அதை தன்னுடைய வாயில் வச்சு பயிற்சி எடுக்கிறான். வாயில் வச்சு அந்த அம்பை விடக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறான். அப்படி தொடர்ந்து பயிற்சி எடுத்த பிறகும் கட்ட விரலை பயன்படுத்தக்கூடிய ஒரு வில்லாளனுக்கும் வாயில் வைத்து பயன்படுத்தக்கூடிய வில்லாளனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஒரு சின்ன வில்லாளனா இருக்கலாம், அவ்வளவுதான். உலகில் சிறந்த வில்லாளனா இவனால் செயல்பட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அவன் யோசிக்கிறான். முதலில் அவன் கற்றது தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய லட்சியத்திற்காக அவன் செயல்பட்டான், கத்துக்கிட்டான். இப்போ என்ன பண்றான், சிறந்த வில்லாளனா வர முடியாதுல்ல, தன்னுடைய காட்டில் இருக்கக்கூடிய அத்துணை காட்டுவாசிகளையும் இணைத்து அவர்களை எல்லாம் கூப்பிட்டு பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாருக்கும் அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்கிறான். அப்படி அவன் கற்றுக் கொடுத்த போதுதான் அவன் அந்த காட்டுவாசி மக்களிடையே நிலைத்து நிற்கிறான். பல பல ஆண்டுகள் கடந்து இன்று ஏகலைவனாக நாம் எல்லோருக்கும் தெரிகிறான். ஆக சுயநல சிந்தனையோடு செயல்படுபவர்களை விட பொதுநல சிந்தனையோடு செயல்படுபவர்கள் பல காலம் கடந்தும் நிலைத்து நிற்பார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆக நாமும் தொடர்ந்து ஒரு பயிற்சியை எடுக்கணும். என்ன பயிற்சி எடுக்கணும்னா, நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கணும். ஊதும் சங்கை ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும். நீங்க இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது போன்ற எந்த கதைகள் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த கதைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.